வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் 7 to 8 டேட்ஸ் எடுத்துக்கிறோம். கொட்டை எடுத்துகிட்டு நான் அந்த டேட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் சேர்த்து வேணும்னா இன்னும் 1-2 டேட்ஸ் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 பாதாம் போட்டிருக்கேன். ஒரு 7 to 8 முந்திரி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 10 பிஸ்தா போட்டிருக்கேன். அதே மாதிரி உலர்ந்த திராட்சை நான் இதில் ஒரு 10 திராட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் சேர்த்து போட்டுக்கலாம். வால்நட் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்து இது கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கூட ஒரு 1.5 டம்ளர் நம்ம காஃபி குடிக்கிற பால் டம்ளர் இருக்குது இல்லைங்களா, அதில் 1.5 டம்ளர் நான் பால் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு போட்டுட்டு இது அப்படியே ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடலாம். ஊறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இதையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம், ஊறட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலையும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா நான் 2 டம்ளர் பால் இது கூட ஆட் பண்ணினேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா சப்ஜா சீட்ஸ், அதை ஒவ்வொரு ஸ்பூன் இதில் போட்டுட்டு நம்ம அந்த ஜூஸை ட்ரை ஃப்ரூட் ஜூஸை இதில் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். மேலே வேணால் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் பிஸ்தா இது ஒன்று போட்டுட்டு கூட டேட்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா கொஞ்சமாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.